ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட் வெல்கம் டு டெரி அப்படின்னு ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, இட்டு படம் பார்த்துருப்பீங்களா, அந்த படத்தை இப்போ சீரீஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 5 எபிசோடு கிட்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசனாக 6-7 எபிசோடு மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆனதுனால இந்த சீரீஸ்ல வரக்கூடிய பார்த்தாலே நடுங்க வைக்கிற அந்த பென்னிவைஸ் கேரக்டரோட ஆரிஜின் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டீபன் கிங் இவர் தான் இந்த இட்டு கேரக்டரை பத்தியே எழுதியிருக்காரு. எப்போனா 1986ல. அந்த வருஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கேரக்டர் பேசப்பட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த கேரக்டருக்கு தனியா ஃபேன்ஸே இருக்காங்க. ஸ்டீபன் கிங் வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்ததுதான் இந்த இட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பென்னிவைஸை பாக்குறதுக்கு நார்மலான கிளவுன் மாதிரி தான் இருக்கும், ஆனா அது கிளவுன் கிடையாது. உலகம் உருவாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது பூமி, சூரியன், நட்சத்திரம் இதெல்லாம் இல்லாதப்ப ஸ்பேஸுக்கு அவுட் சைட்ல வாய்டு மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா மேக்ரவர்ஸ். அந்த இடத்துல இருந்து வந்ததுதான் இந்த டெட்லைட்ஸ், அதாவது இட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இட்ட பாக்குறதுக்கு மிருகம் மாதிரியோ மனிதன் மாதிரியோ இல்ல பூமியில வாழக்கூடிய ஒரு உயிரினம் மாதிரியோ இல்ல, ஒரு ஷேப்பே இல்லாத ஒரு கல்லு மாதிரி தான் இருந்திருக்கு. அதுல இருந்து நம்ம கண்ணு கூசுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒளி ஒண்ணு வருது, அதுதான் டெட்லைட்ஸ். அந்த லைட்ஸை யாராவது பார்த்துட்டா அவங்களுக்கு கண்டிப்பா சாவுன்னு நிச்சயம். அதுக்கப்புறமா இது எப்படி பூமிக்கு வந்துச்சுன்னா, எரிக்கல் மாதிரி தான் இது பூமியில விழுது. இது விழுந்த இடம் தான் டெரிமைன். இது பூமிக்கு வரும்போது மனிதர்கள் யாருமே இல்ல. ஆனா இதுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இங்க மனிதர்கள் கண்டிப்பா வருவாங்கன்னு. மனிதர்கள் தோன்றியதுக்கு அப்புறம் தன்னோட அட்டகாசத்தை ஆரம்பிக்குது. இது 3-4 டைமென்ஷன் கடந்துதான் இடத்துக்கே வந்திருக்கு. அப்படி வரும்போது ஒவ்வொரு டைமென்ஷனுக்கு ஏத்த மாதிரி தன்னோட ஃபார்மை மாத்திக்குது. பென்னி வயசுக்கு பொதுவா எந்த ஒரு ஷேப்பா இருக்கட்டு, எந்த ஒரு ரூபமா இருக்கட்டு, தன்னை அது மாதிரி மாத்திக்க முடியும். மனிதர்கள் எதுக்கெல்லாம் பயப்படுவாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களா இதனால பண்ண முடியும். அந்த மாதிரியான பவர் எபிலிட்டி எல்லாம் இதுக்கு இருக்கு. எந்த ஒரு அமானுஷ்யமான சக்தியா இருக்கட்டு, மான்ஸ்டரா இருக்கட்டு, ஏலியனா இருக்கட்டு, இதெல்லாம் பூமிக்கு வந்த உடனே பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த இட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பூமிக்கு வந்த உடனே சுரங்கத்துக்கு அடியில இருட்டான ஒரு குகையில நிம்மதியா தூக்கம் போடுது. எப்பவுமே பென்னிவைஸ் ஒரு சைக்கிளை ஃபாலோ பண்ணும். என்னன்னா 27 வருஷம் எந்த ஒரு கவலையும் இல்லாம நல்லபடியா தூங்கணும். அடுத்த 27 வருஷம் பயங்கரமா வேட்டையாடி பசி தீர்ற அளவுக்கு மனிதர்கள்ல சாப்பிடணும். இதுதான் இதோட வேலையே. எதுக்காக இந்த 27 இயர்ஸ் சைக்கிளை ஃபாலோ பண்ணுதுன்னா, தன்னோட டெட் லைட்ஸ் அப்படிங்கிற பவரை யூஸ் பண்ணி தான் மனிதர்களை கொண்டு சாப்பிட்டு இருக்கோம். அந்த பவரை ரீசார்ஜ் பண்றதுக்காண்டியும் புது குழந்தைகளுக்காண்டியும் மக்கள்லாம் பழச மறந்து புது லைஃப் ஆரம்பிப்பாங்க. அப்போ நியூ ஃபியர் அன்லாக் ஆகும். இதுக்காண்டியும் தான் இது பொறுமையா இருந்து 27 வருஷம் வெயிட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதுக்கு டெலிசியஸான ஃபுட் எது தெரியுமா? நமக்கு எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இதெல்லாம் தான் டெலிசியஸான ஃபுட். இதெல்லாம் சாப்பிட்டாலே நம்ம சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். ஆனா இட்டுக்கு இப்படி கிடையாது. யார்கிட்ட பயம் அதிகமா இருக்கோ அந்த பயம் தான் அதுக்கு டெலிசியஸான ஒரு செமையான விருந்து அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இது எதனால கிளவுன் மாதிரி இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு இந்த சந்தோஷமான விஷயங்களா இருக்கட்டு, ஃபன்னான கேரக்டரா இருக்கட்டு, இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அந்த நேரத்துல ராபர்ட் கிரே அப்படிங்கிற ஒரு சர்க்கஸ் பர்சன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸா இருந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ரூபத்தை தான் இந்த பென்னிவைஸ் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணி அட்ராக்ட் பண்ணி நம்ப வச்சு ஏமாத்துது. குழந்தைங்கிட்ட இருக்கிற ஃபியரை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அது ஒரு கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை பினிஷ் பண்ணுது. அதுக்கப்புறமா இதுக்கு பொதுவான நேம் பென்னிவைஸ் கிடையாது. இட்டு நிறைய ஃபார்ம் எடுத்திருக்கு. அதுல ஒண்ணு டான்சிங் கிளவுன். அதுதான் அந்த இட்டுக்கு ரொம்பவே பிடிச்சது. அதனால அந்த ஃபார்மை எடுத்துட்டு பென்னிவைஸ் அப்படின்னு அதுவே பேர் வச்சுக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இட்டு டெரியில விழுந்ததுல இருந்து டெரி சிட்டி ஃபுல்லாவே சாபத்துல மூழ்கிருச்சு. 1908ல அயன் ஒர்க்ஸ் வெடிக்குது. 1930ல கேங் மேரேஜஸ் நடக்குது. 1958ல குழந்தைங்க எல்லாம் காணா போறாங்க. 1985ல படுகொலை நடக்குது. 2016ல மறுபடியும் இட்டு ரீஎன்ட்ரி கொடுக்குது. இது மாதிரி நடக்கிற டிசாஸ்டருக்கு பின்னாடி ஒரு சேடவா இருந்து யாரோட கண்ணுக்கு தெரியாம இட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வாட்டி இட்டு எதிர்த்து லாசர் கிளப் தான் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா மைனரா இருக்கும் போதும் ஃபைட் பண்ணியிருக்காங்க, அடல்ட்டா இருக்கும் போதும் ஃபைட் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்படி இட்டை பீட் பண்ணாங்கன்னா, இட்டுக்கு பொதுவா ஒருத்தன் மேல பயம் இருந்தா மட்டும்தான் அதோட பவர் டோட்டலா வேலை செய்யும், இல்லனா அதோட பவர் வேஸ்ட். இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டு தான் யாருமே அவங்க மேல பயத்தை காமிக்காம
பென்னிவைஸை பீட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்க முன்னாடி இந்த பென்னிவைஸ் வந்து நின்னுச்சுன்னா இது வந்து நிறைய பிசிக்கல் ஃபார்ம் எடுக்கும். அந்த ஃபார்மை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தைரியமா இதை எதிர்கொண்டீங்கன்னா கண்டிப்பா இதை பீட் பண்ணலாம். ஒருவேளை அதை பார்த்து நீங்க பயந்து ஓடுனீங்கன்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா அப்படின்னு உங்களை கொன்னு சாப்பிடுற வரைக்கும் அது உங்களை விடாது. அவ்வளவுதான் கைஸ், இதுதான் பென்னிவைஸோட ஆரிஜின். சப்போஸ் நான் இதுல தப்பா இல்ல மாத்தியோ ஏதோ சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பென்னிவைஸ் கேரக்டர் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.